ஐபிஎல்லோட 20th மேட்ச்க்கான ட்ரீம் டீமை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ட்ரீம் டீமோட டோட்டல் பாயிண்ட்ஸ் சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா 1280.5. உங்களோட பெஸ்ட் டீமோட டோட்டல் பாயிண்ட்ஸ் என்னதை மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1058. ஸோ தட் இந்த ட்ரீம் டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7:4 ரேஷியோவில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. 7 ஃப்ரம் வின்னிங் டீம், 4 ஃப்ரம் லூசிங் டீம் அப்படின்ற மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் தென் இந்த ட்ரீம் டீமோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் ஹிட் காம்பினேஷன் அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஆல்ரவுண்டர் as கேப்டன், பேட்ஸ்மேன் as வைஸ் கேப்டன். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் அடிக்கடி ட்ரீம் டீமில் கேப்டன் வைஸ் கேப்டன் காம்பினேஷன் வரதை நம்மளால் பார்க்க முடியுது. உங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணுறதுல ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா பவுலர் as a கேப்டன், பேட்ஸ்மேன் as a வைஸ் கேப்டன், இல்லை அப்படின்னா கேப்டன் as a பேட்ஸ்மேன், வைஸ் கேப்டன் as a பவுலர், அந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலர் மீன்ஸ் பவுலர் இல்லைனா ஆல்ரவுண்டர். ஸோ ஆல்ரவுண்டர், பேட்ஸ்மேன், பவுலர், பேட்ஸ்மேன், இந்த காம்பினேஷன்ஸில் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு கூடறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் இந்த ட்ரீம் டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7:4 சொல்லியிருந்தேன்ல. ஸோ தட் 7:4 அண்ட் தென் 8:3 இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸில் எப்போ ட்ரீம் டீம் வந்து ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடு மேட்சாக இருந்துச்சுன்னா தான் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். பட் அப்படி கிடையாது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ரெண்டு சைடுமே வந்து ஆல்மோஸ்ட் 200+ வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் சினாரியோவுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7:4 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இந்த பர்டிகுலர் ட்ரீம் டீம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு மேட்ச்சில் ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் ஃப்ரம் ஆல்ரவுண்டர் அண்ட் தென் பேட்ஸ்மேன்ஸை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத இந்த ட்ரீம் டீம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரீம் டீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பவுலர்ஸ் தான், மற்றவங்க எல்லாருமே வந்து ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன்ஸ் தான் வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹை ஸ்கோரிங் கேமுக்கு இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லையும் நீங்கள் வந்து டீம்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றத, அதாவது கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த ட்ரீம் டீம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களோட பெஸ்ட் டீமில் எத்தனை ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள்.